Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. பார்த்திபன், மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து எல்லையில் சட்டவிரோதமாக குடியேறினவங்களாம் குவிய தொடங்கியிருக்காங்க. இது தொடர்பான காட்சிகள்லாம் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. மேற்கு வங்கத்தில் இந்த பாஜக அரசாங்கம் 3D கொள்கையை கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் வங்கதேசத்தை சேர்ந்தவங்க வெளியேறக்கூடிய அந்த பின்னணியை நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஆமாம், இந்த மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் அப்படின்னா இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சட்டவிரோத குடியேறிகள் விவகாரம் தான். வங்கதேசத்திலிருந்து இங்க மேற்கு வங்கத்தில் இருக்க லோக்கல்ஸோட வேலைகள் எல்லாம் பறிக்கப்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்தது. அதை முறியடிப்போம், எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புவோன்ற ஒரு வாக்குறுதியோட தான் இந்த கவர்மெண்ட் இப்ப பாஜக அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில காட்சிகள் தற்பொழுது தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது மேற்கு வங்க எல்லையை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவலை தடுக்க எல்லை பாதுகாப்பு படை நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இரு நாட்டு எல்லையில இதுக்காக வேலி அமைக்கப்பட்டு வர்றதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்தியாவும் வங்கதேசமும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4096 கிலோமீட்டர் நீளமான ஒரு எல்லையை கொண்டு இருக்கு. இப்போ நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் நமக்கு தான் லென்த் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இந்தியா தான். ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதி, ஒரு ஸ்டடியான ஒரு லைனை நீங்க பார்க்க முடியாது. நான் மேற்கு வங்கத்துக்கு பயணிச்ச போதும் அந்த எல்லை பகுதிக்கு போய் பார்த்திருக்கேன். எந்த அளவுக்கு என்ன சொல்றது, இந்த பாகிஸ்தான் எல்லை எந்த அளவுக்கு ஹைலி ப்ரொடெக்டடோ இந்த பக்கம் அந்த அளவுக்கு லீனியன்டான ஒரு எல்லை மாதிரி இருக்கும். சில நேரத்தில் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கடையில பொருள் வாங்கிட்டு போற காட்சிகள்லாம் நடக்கும். ஸோ அதனாலவே கம்பி வேலியெல்லாம் அமைச்சு அந்த எல்லையை பாதுகாக்கணுன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 4000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய எல்லையில 3240 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேல வேலி அமைக்கப்பட்டிருக்கு. இரு நாட்டு எல்லையில விவசாய நிலங்கள், ஆறுகள், ஓடைகள் இதெல்லாம் கடப்பதால தான் முழுவதுமாக வேலி அமைக்கப்படாத ஒரு சூழல் அங்க நிலவிட்டு இருக்கு. இங்க ரோந்து நேரங்களை கண்காணிச்சு சட்டவிரோதமா ஆறுகள் வழியா ஊடுருவும் சூழலும் தொடர்ந்து நிலவிட்டு வருதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. பார்க்குறோம். இப்படி வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவுறாங்கல்ல, இவங்கெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய உதவியோட மேற்கு வங்கத்தில் தங்கி இருப்பதா பாஜக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. அந்த நிலையில தான் அவங்க ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை சட்டவிரோதமாக பெறுவதாகலாம் குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. தேர்தலில் ஜெயிச்சோம்னா மேற்கு வங்கத்தில் சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றப்படுவாங்கன்னு கூட பாஜக வாக்குறுதி கூட கொடுத்திருந்தாங்க. ரைட். ஏன்னா அந்த வழியா நுழைஞ்சு இங்க திருப்பூர்ல ஒருத்தர் பல வருஷம் ஆதார் அட்டையோட இங்க வாழ்ந்துட்டு இருந்தார். இங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று ஒரு குடும்பஸ்தனாவே இங்க வாழ்ந்துட்டு இருந்தார். அப்புறம் தான் போய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா அவர் இந்திய குடிமகனே இல்ல, வங்கதேச நாட்டை சேர்ந்தவர்னு தெரிய வந்துச்சு. சோ இந்த குழப்பத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இப்போ வங்கதேச அரசு கடுமை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தலில் பாஜக வெற்றியை வசமாக்கின பிறகு சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவோம் அப்படின்னு ஆரம்பத்திலே அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதியும் முக்கியமா அமைஞ்சிருந்தது. பாஜகவோட வெற்றியை தொடர்ந்து முதல்வரா பதவியேற்ற சுவேந்து அதிகாரி சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்ற 3D அப்படின்ற ஒரு கொள்கையை அறிவிச்சாரு. அதுதான் நீங்க திரையில பாக்குறீங்க. டிடெக்ட், டெலிட், டிபோர்ட். அதாவது சட்டவிரோதமாக குடியேறிக்கிறவங்களை டிடெக்ட் பண்ணணும், கண்டறியணும். அவங்கள அந்த டேட்டா பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுல யார் யாரெல்லாம் அதுல இடம் பெற்றிருக்காங்கன்றத பார்த்து அவங்க டெலிட் பண்ணப்படுவாங்க, ரிமூவ் பண்ணப்படுவாங்க. ஐடி, பிற கவர்மெண்ட் ஐடிஸ்ல இருந்து அவங்களுடைய பெயர்கள்லாம் மொத்தமா டெலீட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் அவங்க டிபோர்ட், நாடு கடத்தப்படுவார்கள். சோ இந்த ஒரு பேட்டர்னை இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு மேற்கு வங்க அரசு. இதே போல சட்டவிரோத குடியேறிங்க மேல வழக்கு போட்டு காவல் நிலையம் செல்வதற்கு பதிலா சட்டவிரோத குடியேறிகள் எல்லை பாதுகாப்பு படை கிட்ட ஒப்படைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டோம், நீங்களே போயிடுங்க அப்படின்றதுதான் இப்போதைய ஸ்டாண்டா இருக்கு. இது போக எல்லையில வேலி அமைக்கக்கூடிய விவகாரத்திலையும் சுவேந்த அதிகாரி அதிரடியா ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்காரு. அதாவது 142.79 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு இப்போதைக்கு ஒப்படைச்சிருக்கு. தொடர்ச்சியா இந்த வேலி அமைக்கக்கூடிய பணிகள் விரைவா முடியும்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. பார்த்திபன், இதுல என்னன்னா இந்த பர்டிகுலர் நிலத்தை சொல்லணும்னா இரு நாட்டுக்கும் இடையிலான சில பகுதிகள் அவங்க சைடும் முழுமையா உரிமை எடுக்காம நாமளும் முழுமையா உரிமை எடுக்காம ஒரு தனிப்பட்ட இடமா இருக்கும். அது தற்பொழுது அரசு தரப்புல இருந்து எல்லை பாதுகாப்பு படைக்கிட்டு ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதற்கிடையில மேற்கு வங்கத்துல வங்கதேச சர்வதேச எல்லை சாவடிக்கு சட்டவிரோதமா குடியேறிய பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் அங்க குவிய தொடங்கி இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சட்டவிரோதமா குடியேறினவங்களை திருப்பி அனுப்புறதுக்கு எதுவா எல்லையில சிறப்பு முகாம்களும் திறக்கப்பட்டிருக்கு. கூச் பிஹார்,
வடக்கு 24 பர்கானஸ் இந்த மாதிரியான பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாம்கள்ல வங்கதேசத்தை சேர்ந்தவங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சட்டவிரோதமா தங்கியிருந்து பிடிபட்டோம்னா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்றதுக்காக பயந்து தான் எல்லையை கடக்கும் நடவடிக்கையில சர்வதேச எல்லையை நோக்கி வருவதாலாம் அவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்கத்தில் தங்களுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல, தங்குற கூட யாருமே அனுமதிக்கல, வங்கதேசத்திலிருந்து வந்து 2-3 வருஷம் ஆயிருச்சு, இப்போ நிலைமையே சரியில்லை, அதனால நாங்க திரும்பி போறோம் அப்படின்னு திரும்பி போக இருந்தவங்கலாம் கூட சொல்லியிருக்காங்க. ரைட். இந்த நிலையில அப்படி உள்ள வர்றவங்க வந்து சும்மா கிடையாது, இதுக்குன்னு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10,000-20,000 பணம் கொடுத்து தான் அவங்க வந்திருக்காங்க. அதையும் சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. இப்போ கெடுபிடி அதிகரிக்கிறதால எங்களுக்கு வேற வழியில நாங்க திரும்பி போனோம் அப்படின்ட்டு நிறைய பேர் பேட்டியும் கொடுத்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. சட்டவிரோதமா குடியேறியவங்களை போலீசாரும் சல்லடை போட்டு தேடிட்டு வராங்க, அந்த 3D ஃபார்முலா அதை வந்து ஃபாலோ பண்றதுக்காக. மேற்கு வங்கத்துல ஆட்சி மாற்றத்துக்கு மத்தியில சட்டவிரோதமா குடியேறினவங்க நிறைய பேர் எல்லையை நோக்கி படையெடுக்கும் காட்சி நிறைய பேருக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கு. இத்தனை பேர் நம்ம மத்தியில வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்களா இத்தனை நாளா, நம்ம நாட்டை சேராதவர்கள் அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம், நிறைய பேர் கையில ஆதாரம் இருக்கு, அதுதான் இன்னும் அதிர்ச்சிக்குரிய விஷயம். சோ அவங்களை எல்லாம் கண்டறிஞ்சு தற்போது டிபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு வருண். நிறைய என்ன சொல்ற ப்ளூ காலர் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், அது வங்கதேசத்திலிருந்து அப்படி வந்தவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாம் திரும்பி போறாங்கன்னா ஒரு லேபர் பற்றாக்குறை வருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் தற்பொழுது அந்த மாநில முதலாளிகள் கிட்ட மேலோங்கி இருக்கு. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.